ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னுக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய 3 வகையான பழங்கள். அதை பற்றி இன்னுக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம். என்ன டாக்டர் சொல்றீங்க, சர்க்கரை நோய்கள் கண்டிப்பாக சாப்பிடணும், அதுவும் பழங்கள் சாப்பிட்டா சுகர் கூடும், நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க. பயப்படாதீங்க, நான் இது ஆராய்ச்சியின் அடிப்படையில் தாங்க சொல்றேன். இப்போ நம்ம சுகரை பற்றி பார்க்கலாம். சுகர்னு எடுத்துக்கிட்டா என்னதுங்க, அது சர்க்கரை நோய் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ இந்த சுகர் பேஷண்ட் வேர்ல்டு வைட் இருக்காங்க இல்லையா? சுகர்னு வந்துட்டாலே அவ்வளோதான், வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணால் மாத்திரை சாப்பிட்டு பண்ணுறோம், ஆனால் முற்றிலும் போக முடியாது. அப்படிலாம் பல இது இருக்குங்க. இப்போ இந்த சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா இனிப்பான பொருட்கள் கண்டு முன்னே ஃபேமிலியில் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது, தீபாவளி வேறு வரப்போகுது, அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரும்போது என்ன பண்ண முடியாது, சுகர் சாப்பிட முடியாது. வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிடுவாங்க, நமக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும், சாப்பிட முடியாது. வேணா அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பீஸ் 2 பீஸை எடுத்து வாயில் போட்டுருவோம். சிலவங்க இது ஒரு டைலாக் விடுவாங்க, கேட்குறீங்களா, நான் சுகர் கூடும் சுகர் சாப்பிட்டா, ஆனால் இது மாத்திரை போட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? எல்லாம் கஷ்டம் தாங்க. அதாவது ஒரு விதத்தில் பார்த்தா காமெடியாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இன்னொரு கஷ்டம் என்னென்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரூட்ஸை சாப்பிட முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரூட்ஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஃபுட்டு. அது சாப்பிட்டா நமக்கு நோயே வராதுன்னு தெரியும். அது கூட சாப்பிட முடியலன்னு பல பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த செய்தி. ஓகேவா? இப்போ இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன். நீங்கள் காமனாக நம்ம சொசைட்டியில் என்ன பண்ணுறோம்னா, சுகருக்கு இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸு சாப்பிடக்கூடாது, சுகருக்கு இந்த இனிப்பான பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு கொள்கை வகுத்து வச்சுருக்கோம். அந்த கொள்கையில் எதை மாற்றுறோம்னா, இந்த ஸ்வீட்ஸை மாற்றுறோம். உண்மையிலே சுகரை கூட்டக்கூடிய ஸ்வீட்ஸை ஆளுக்கு தெரியாம எடுத்து சாப்பிடுறோம். இப்ப நீங்க மத்தவங்களுக்கு தெரியாம ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டு சுகரை கூட்டிக்கிறீங்க, ஆனா உண்மையிலே சுகர் கூடாத இனிப்பான பழங்களை சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? இதுதான். ஏன்னா அதை பத்தி ஒரு நாலேஜ் இல்லை. அதாவது இந்த பழம் சாப்பிட்டா சுகர் கூடாது அப்படின்னு ஒரு நாலேஜ் இல்லாதனால அதுக்கு தாங்க இந்த வீடியோ. கிளீனா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இடத்துல என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் பற்றி உங்களுக்கே தெரியும். கொய்யாப்பழம் இயற்கையிலே நமக்கு நம்ம பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். கொய்யாப்பழம் காமன் பழம் கூட சொல்லலாம். கொய்யா மரம் இல்லாத இது ஊரே கிடையாதுன்னு சொல்லலாம். முன்னாடிலாம் கிராமங்களில், இன்னைக்கு சிட்டி ஆகிட்டனால இது இல்லை, ஆனால் கிராமங்களில் இன்னும் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கொய்யாப்பழம் அப்படின்னு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுகர் ரொம்ப கூடாதுங்க. எப்படி இங்கே டாக்டர் சுகர் கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுகரை பற்றி பேச முன்னாடி கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஜிஐன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படின்னா என்னன்னா, அதனுடைய அளவு இருக்குங்க. அந்த அளவு ஒரு 40க்கு கீழே இருந்தால் பிரச்சனையே இல்லை, சுகர் கூடாது. ஒரு 40க்கு மேலே, அதாவது 70 போயிட்டுனா ரொம்ப சுகர் கூடும். இதுதாங்க நம்மளோட சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுகரை கூட்டுமா இல்லையாங்கிறது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சு தான் ஆய்வில் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்ன கொய்யாப்பழத்தை பார்க்கலாம். இப்போ இந்த கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 20 தாங்க இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? 40 இருந்தாலே பிரச்சனை இல்லை, ஆனால் 20 அதுலேயும் பாதி தான் இருக்குது. அதனால கொய்யாப்பழம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. அது இல்லாமல் இது வீட்டு சைடு தாராளமாக கிடைக்கும். அதை வாங்கி தாராளமாக சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு சுகர் பேஷண்ட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கூடாது. ஓகேவா? அதனால இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதில் உள்ள மற்ற சத்துக்கள், விட்டமின்ஸ் எல்லாம் கிடைச்சி பாடி ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் செகண்ட் இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம். இப்போ இந்த நாவல் பழத்தை பற்றி கேள்விப்பட்டிருங்க. நாவல் மரங்கள் கிராமங்கள் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு இருக்குதான் தெரியல, ஏன்னா எல்லாம் சிட்டி ஆகிட்டு வருது இல்லை. இந்த நாவல் மரங்களை பார்த்தீங்கன்னா நாவல் பழங்கள் சின்ன சின்னதாக இருக்கும். நாவல் பழங்கள் சீசனில் கீழே எல்லாம் விழுந்துருக்கும் இல்லை, நம்ம எடுத்து சாப்பிட்ருப்போம் சின்ன வயசில். அது கருப்பு கலரில் அது கணிஞ்சு இருக்கும்போது நம்ம எடுத்து சாப்பிட்ருப்போம். இந்த நாவல் பழங்களை பார்த்தீங்கன்னா அதில் பழம் மட்டும் இல்லைங்க, அதனுடைய கொட்டையும் மெடிசின் தான். இது நாவல் பழத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சுகர் பேஷண்ட்டு இது கிளைசிமிக் இண்டெக்ஸை கூட்டாது, அதனால சாப்பிடலாங்கிறத தாண்டி சுகருக்கு மருந்தாகவும் இருக்குது. அதனால நாவல் பழம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நாவல் பழம் கொட்டை இருக்குல்ல, அது சிலவங்க பவுடர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு அது ரொம்ப நல்லது. ஓகேவா? அப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த நாவல் பழத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோங்க டாக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 25லேருந்து 30க்கு உள்ளதாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 கீழே தான் இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. நாவல் பழம் தாராளமாக சாப்பிடலாம். சுகருக்கு இது மெடிசனாகவும் பயன்படுது. ஓகேவா? அப்புறம் 3வது இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள். என்னங்க டாக்டர் ஆப்பிளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க. ஆமாங்க, ஆப்பிளும் சுகரை கூட்டாது. எப்படின்னா, ஆப்பிளில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு பார்க்கலாம், அது 36 இருக்குது. இப்போ அந்த 2 ஃப்ரூட்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40க்கு கீழே தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன்னா சில சிட்டிகள்லாம் ஆப்பிள் தாங்க கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நாவல் பழங்களும் சரி, இந்த கொய்யாப்பழம் கிடைக்கும். இருந்தாலும் ஆப்பிள் காமனில் சாப்பிட்றதால நான் ஆப்பிள் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 40 கீழே 36 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஆப்பிளும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதில் எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம்,
இதை எப்படி சாப்பிட வேண்டும், எப்போ சாப்பிடணும், அதெல்லாம் அங்கே ரொம்ப முக்கியம் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு இதை பற்றி வந்து டாக்டர் தான் சாப்பிட சொல்லிட்டாருன்னு இஷ்டத்தை சாப்பிட்றாதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு அளவு சாப்பிடணும் பார்க்கல. இப்போ கொய்யாப்பழம்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான், ஆப்பிளும் ஒரு நாளைக்கு ஒன்று தான், ஓகேவா? அப்புறம் வந்து இந்த நாவல் பழம் ஒரு 4லேருந்து 5 எண்ணம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொன்ன கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 40 கீழே. நீங்கள் 5 பழம் 10 பழம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ போகும், 100க்கு மேலே போயிடும், ஒரு சுகர் கூடிடும், ஓகேவா? அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 பழங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. நான் சொன்ன அளவில் மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் எந்த நேரத்தில் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பசிக்கும் போது சாப்பிடணும். முக்கியமாக சாப்பாட்டு கூட சாப்பிடவே கூடாது. நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த பழங்களை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சுகர் கண்டிப்பாக கூடும், ஓகேவா? அது குறையாது. ஆனால் இது வந்து பசிக்கிற நேரம், முக்கியமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் நேரம் சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா மார்னிங்கில் ஒரு 11 o'clock. முக்கியமாக இந்த நாவல் பழங்களை காலையில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு இது வந்து எஃபெக்டாக இருக்கும். மற்ற பழங்கள் காலையில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் 5 மணிக்கு மேலே பசிக்கிற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் டைம் சொல்லுவாங்க, அதில் கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து ஏன்னா வயிறு பசி இருக்கும்போது அது உடனே டைஜஸ்ட் ஆயிரும், இந்த பழங்கள் ஹெல்ப் பண்ணும். அப்படி இருக்கும்போது அது சுகர் கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸும் கம்மியாக இருக்கனால சுகர் கண்டிப்பாக கூடாது, ஓகேவா? ஸோ இந்த 3 பழங்களையும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பழம், அதுக்கு வேண்டி 3 பழம் ஒவ்வொன்று சாப்பிட்றாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பழத்தில் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் கொய்யான்னு எடுத்துக்கிட்டால் 20, ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டால் 36, நாவல் பழம் 25லேருந்து 30, எல்லாமே ஒரு பழத்தில். நாவலில் மட்டும் ஒரு சின்ன பழம் இருக்கலாம், 4 to 5 சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு நாளைக்கு. இன்னைக்கு ஒரு கொய்யா சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு ஆப்பிள், நாளை கழிச்சு ஒரு 5 நாவல் பழங்கள், இப்படி தான் சாப்பிடணும். முக்கியமாக பசிக்கிற நேரத்தில் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் அந்த சாப்பாட்டுக்கு இடப்பட்ட கேப் இருக்கும்ல, அதில் சாப்பிடணும். எக்காரணத்தை கொண்டும் சாப்பாடு கூட சாப்பிட்றாதீங்க. இதெல்லாம் தவறாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் கூடவே கூடாது, ஓகேவா? இதை நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்பாடா, அட்லீஸ்ட் ஒரு இனிப்பான இது பழங்களாவது சாப்பிட முடியுதே அப்படின்ட்டு. ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மனக்குறை இருக்குதுங்க, இனிப்பான பொருளை சாப்பிட முடியல. அதை இதை நிவர்த்தி பண்ணுது இந்த 3 பழங்கள், ஓகேவா? இந்த 3 நல்ல இது டேஸ்ட் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஆப்பிள் உங்களுக்கு தெரியும், கொய்யாப்பழம் நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்க்கும்போது நாவல் பழங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 3 பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கூடவே கூடாது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவை பொறுத்து, ஓகேவா? நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து கூடாமல் ஜாலியாக சாப்பிட்டும் வாழலாம், ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே தெரியுது. ஏன்னா சுகருக்கு வந்து இந்த வேல்டு போயிட்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி அவங்களும் அடைவாங்க இல்லையா? அடைவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால், ஓகேவா? அப்படி எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும், அதுதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அது சுகரை பற்றி முக்கியமான வீடியோ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.